அடுத்தது ஜகுபர் சாதிக்கு கேட்கிறாரு, திராட்சையில் உள்ள விதை உண்பதற்கு தடையா? பயங்கரமா இருக்குது கேள்வி. திராட்சையில விதை இருக்கும்ல, அது உண்பதற்கு தடையா அப்படின்னு கேட்கிறாங்க. இது என்ன தடைக்கு ஒரு ரீசனுமே இல்லை. ஏன் தடையாகுது? அது தாவரங்கள்ல எல்லாமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உயிரினங்களுக்கு தான் அதை அறுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருகிறது. அது மீன்களுக்கு வராது, கடல் வாழ் உயிரினங்களுக்கு கூட அது வராது. அது இல்லாம பறவைகள் அந்த கால்நடைகளா இருந்துச்சுன்னு சொன்னா அது முறைப்படி அறுத்தா ஹலாலு, அறுக்காட்டி ஹலால் இல்ல. அல்ல அறுத்தாலும் அறுக்காட்டாலும் எப்பவுமே ஹலால் இல்லைன்னு சில ஒதுக்கி வச்சிருப்போம் மார்க்கத்துல. பன்றி சாப்பிடாதீங்க அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி கனி வர்க்கங்கள் தாவரங்கள்ல என்னத்தையாவது சாப்பிடாதுன்னு நல்லா சொல்லியிருக்கிறானே, ஏதாவது பேரை சொல்லி ஒரு பொருளுக்கு தடை கிடையாது. அப்ப என்ன இதுல நமக்கு கேடு தரும் விஷம் திங்கக்கூடாது என்று ஒரு அனுபவத்தின் அடிப்படையிலேயோ ஆய்வின் அடிப்படையிலேயோ சொல்லப்பட்டுச்சுன்னா அது ஹராம் ஆயிரும். உதாரணமா ஒரு பொருள் இருக்கு, இவன் திண்டு செத்து போயிட்டான், அவன் திண்டு அவனும் செத்து போயிட்டான், இவன் அப்படி நடந்திருக்கு ஒரு காலத்துல வைங்க. என்ன செய்வாங்க எல்லாருமே, இது விஷம் சாவடிச்சிரும்பாங்க. இது அனுபவ அறிவு. அனுபவ அறிவை கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, இது விஷ பொருள், அரளி விதையை சாப்பிடாதீங்க, அரளி விதையை அரைச்சி சாப்பிட்டா செத்து போயிடுறாங்க. நீங்க அப்படி நிறைய பேர் செத்ததை வச்சுட்டு ஒரு சட்டம் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், அது ஹராம்னு சொல்லலாம். அப்படியே நிறுவனமா இருந்தா என்ன செய்யலாம், ஹராம்னு சொல்லலாம். அப்படி இல்லாம எந்த தவறத்தையும் ஹராம். அதுல விஞ்ஞான பூர்வமா ஆய்வு பண்ணி இப்ப நவீன காலத்தில் திராட்சை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய திராட்சை விதையில பயங்கரமான பாய்சன்லாம் இருக்கிறது, அது திண்டா பெரிய கேடு வரும்னு கண்டுபிடிச்சு சொன்னாண்டு ஆய்வு கூடத்துல வச்சு அது முறைப்படி சோதனை பண்ணி அதுல என்னென்ன அடங்கி இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு தீர்ப்பு செஞ்சு நல்ல நல்ல ஆய்வாளர்களா இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு முடிவா இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப அது ஹராம்னு சொல்லலாம். ஏன் உன்னை சாவடிக்கும்னு சொன்ன நீ ஏன் சாப்பிடுற? இந்த திராட்சையை பொறுத்த வரைக்கும் திராட்சையோ திராட்சையுடைய விதையையோ சாப்பிட்டால் கேடு வரும் என்று அனுபவ அறிவின் மூலமாகவும் யாரும் சொன்னது கிடையாது, ஆய்வு அடிப்படையிலும் சொன்னது கிடையாது. மார்க்கத்திலையும் அதுக்கு என்ன இல்ல, தடை கிடையாது. குல்லு முஃப்திரின் முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய எல்லாமும் கேடு செய்யற எல்லாமும் ஹராம். இதான் இஸ்லாத்தின் ரூல். கேடு தருகிற எல்லாமும் ஹராம். இது கேடா இல்லையா? கேடு இல்ல. கேடுனா ஆதாரத்தை காட்டு. ஆதாரம் காட்டலன்னா திராட்சையும் திங்கலாம், திராட்சை தோலையும் திங்கலாம், அதில் உள்ள விதையும் திங்கலாம். சரியா? இது யாரை விட்டு அடிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு?